கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான வசனம் ஆதியாகமம் 21 வசனம் 22. அக்காலத்தில் அபிமலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளோ அருமையான ஒரு சாட்சி பாருங்களேன். ஆபிரகாம் செய்கிற எல்லா காரியத்திலையும் தேவன் உன்னோட இருக்கிறாருன்னு சொல்றது யாருன்னா, இந்த அபிமமலேக்குன்னு சொல்ற ஒரு ராஜா, அவரும் அவருடைய சேனாதிபதி பிகோலும் சொல்றத பார்க்குறோம். இவங்க ஆண்டவர் அறியாதவங்க, இயேசுவை அறியாதவங்க, கர்த்தர்னால யாருன்னு தெரியாது. ஆனாலும் கூட பாருங்க, அவர் செய்கிற எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் அவரோட இருக்கிறாருங்கிற ஒரு காரியத்தை அறிந்து கொண்டாங்க. இது ஸ்பிரிச்சுவல் சைடில் பார்த்தோம்னா இப்படி தான் ஆண்டவர் நமக்கும் செய்வார். நம்ம உண்மையிலே ஆண்டவருக்கு நேராக உத்தமமாக உண்மையாக இருந்தோன்னு சொன்னால் நம்ம எப்படிப்பட்டவங்கிறத மற்றவங்க அறிந்து கொள்வாங்க. அவங்க வரும்போதே ஒரு வெளிச்சம் தெரியுது, முகத்தில் ஒரு அருள் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்களோட பேசும்போதே ஒரு சுகத்தை நாங்கள் உணர்கிறோம், ஒரு சமாதானம் கிடைக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு அது என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் அப்படி மற்றவங்கள் அதை காணத்தக்கதாய் அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஐஸை ஓப்பன் பண்ணுறாருன்னு தான் அர்த்தம். பாருங்க, நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் அவங்க அதை பார்க்குறாங்க. இந்த அபிமலேக்கு ராஜா சாரால ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லி தனக்காக வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா கடவுள் ஒரு சொப்பனத்தை கொடுத்து இந்த பொண்ணை நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி காட்டிடுறாரு. அதுக்கப்புறம் அபிமலேக்கும் அவங்கள அனுப்பிச்சி வச்சிடுறாங்க, ஆபிரகாமோட அனுப்பிச்சி வச்சுறாங்க. நிறைய ஆடு மாடெல்லாம் கொடுத்து நீ எங்கே வேணாலும் இருந்துக்கோ. அப்போவே கடவுள் ஒரு சொப்பனத்தை காட்டி அந்த அபிமலேக்கோட பேசுறது நிமித்தம் பாருங்க, அவர் புரிஞ்சுக்கிறார் கடவுள் நிச்சயமா இவரோட இருக்கிறாருங்கிற உண்மையை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, நீங்க இந்த இடத்துல செய்யற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களோட இருக்காரு, நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறத நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நேராக நல்லவங்களா, ஆண்டவர் நீதிமான்களா நம்மளை நீதிமானாக மாற்றிருக்கிறாருன்னு சொன்னால், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குன்னா நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. நம்ம பேசுகிற வார்த்தை, நடந்து கொள்கிற விதம் எல்லாமே ஊர் ஜனங்கள், உலக ஜனங்கள் பார்க்கும்போது ஆச்சரியப்படுவாங்க. என்னோட மகளுடைய ஃப்ரெண்டு, அவங்க அப்பா ஒரு ஜட்ஜு. அவர் ஆச்சரியப்படுறாரு, எப்படி நீங்கள் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜோப் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்களாம் அப்படி பண்ணவே மாட்டோம் அப்படிங்கிறாங்க. பாருங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அவங்க தங்களுக்காகவே போய் பூஜை பண்ணிக்கிறாங்க, தாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க சாமிகிட்ட போய் ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. நம்ம அப்படி இல்லைல்ல, சல்வேஷன் ஆஃப் த ஹோல் வேர்ல்டுன்னு ப்ரே பண்ணுவோம், சுகம் இல்லாதவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், நமக்கு தெரியாதவங்க நிறைய பேருக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருப்போம். பாருங்களேன், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி அவங்க செய்கிறதில்ல அதனால. ஆனால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு சுகத்தையும் பலத்தையும் அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுக்கறத பார்த்து ஆச்சரியப்பட்டு வருவாங்க, நம்ம கிட்ட நெருங்கி வருவாங்க. இந்த காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணுங்க சிஸ்டர், இந்த பிரச்சனை எனக்கு போகவே மாட்டேங்குது, எத்தனையோ கோயில் குளம்லாம் ஏறி வந்துட்டேன், எனக்கு ஒன்றுமே சரியாகலைன்னு சொல்லி சொல்கிறவங்க உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு வர்றவங்க உண்டு. கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு வாலிப பிள்ளைய கூட்டிகிட்டு வர்றது உண்டு. இந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் நம்மோடு இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். யெகோவா ஷம்மா அவர் நம்மோடு இருந்தாருன்னா எல்லா காரியத்தையும் நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கும், தொட்டதெல்லாம் துளங்கும், செய்கிறதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் நம்மளோட இருக்கிறாருங்கிற ஒரு அத்தாட்சி, ஒரு அஷ்யூரன்ஸை நம்ம உண்டு பண்ணணும். நம்ம அதிகமாக ப்ரேயர் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், பிறருக்கு உதவி செய்யணும், இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும், நம்மக்கிட்ட இருக்கதையே நம்ம எடுத்து கொடுக்கணும். இந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு தான் வாழ்ந்த காலத்தில் என்னென்ன செஞ்சாரோ, அவருக்கு தூங்குறது கூட ஒரு இடம் இருக்காது, தூங்க டைமும் இருக்காது. அது மாதிரி மாற்றி மாற்றி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்போ தான் சொல்லியிருப்பாரு, என் மக சாகிற மாதிரி இருக்கிறா, கொஞ்சம் தயவுசெய்து வரீங்களான்னு அவர் வீட்டுக்கு கிளம்புவார். உடனே அவங்க வீட்டுக்கு போய் ப்ரே பண்ணணும்னு போவார். அதுக்கு நடுவில் ஒரு பொண்ணு நடுவில் ஒரு தடை வரும் பாருங்க. அவங்க அந்த பொண்ணு அவருடைய ஓரத்தை தொட்டுருவா, அவளுக்கு சோகம் கிடைச்சிரும். அப்புறம் அங்கே கொஞ்ச நேரம்
ஆயிரும், கொஞ்ச நேரம் ஆயிரும். அப்புறம் அடுத்து கிளம்பி போகிறதுக்குள்ளே அங்கேருந்து வருவாங்க, இனி 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 ஆண்டவரை தொல்லை பண்ணாதீங்க, உங்கள் மக இறந்துட்டான்னு. அப்பயும் இவர் சொல்வார், இல்லைல்ல நான் வந்து உயிரடையும்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி ஆண்டவர் அவ்வளோ தூரம் அவங்க வீட்டுக்கு போவார். இப்படி இங்கே போகிறது அங்கே போகிறது, யார் வீட்டுக்கானு வர்றது போகிறது, இப்படி ஆண்டவருக்கு வந்து அவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்காரு. நீங்கள் மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் இருக்கும், அந்த வில்லேஜில் இருக்க அத்தனை பேர் வந்துட்டாங்களாம். சுகம் கொடுக்குற வல்லமை இவருக்கு இருக்குன்னு சொன்னோன்னே வந்துட்டாங்களாம். பார்த்தீங்களா, பெரிய ஒரு கியூவே நிற்கும். எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு கிட்ட வந்தவங்களுக்கு சுகம். அப்படி உள்ள தெய்வீக தன்மை வாய்ந்த கர்த்தர் வந்து இன்னைக்கு நமக்கும் அந்த மாதிரி உள்ள சலுகைகள் கொடுக்கிறார், வரங்கள் கொடுக்கிறார். அது நிமித்தம் கர்த்தர் நம்மளுடைய தலையை உயர்த்தி வச்சிருக்கிறார். அபிமலேக்கு இந்த சேனாதிபதி பீகோலும் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிற அந்த காரியம், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, நீ சமாரியா தொடங்கி எருசலேம் தொடங்கி சமாரியா எண்ட் ஆஃப் த வேர்ல்டு நான் உன்னோட இருக்கிறேங்கிறாரு. ஆண்டவர் நம்மளோட இருந்தார்னா நிறையா பேர் நம்ம நடந்து கொள்கிற விதத்தை பார்த்து இப்படி தான் சொல்லுவாங்க, தேவன் உன்னோட இருக்கிறாரு, அதை நாங்கள் உணர்றோம் அப்படின்னு. கர்த்தருக்கே கோடி கோடி மகிமை உண்டாகட்டும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான அந்த காலை வேளையிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றும் இல்லை ராஜா, எங்களுக்கு மேன்மையாக சொல்லிக்கக்கூடியது ஒன்றுமே இருக்காது. ஆனால் நீர் எங்களோட இருக்கிறபடி நாளாண்டவரே அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டுறீங்க. அதுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவை அறியாத ஜனங்கள் அப்பா எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தெய்வம் மகா பெரிய தெய்வம் என்பதை அறிந்து அவர்கள் வந்து சாட்சி சொல்லும் பொழுது அது மிகுந்த சந்தோஷத்துக்குரியதாக இருக்கிறது. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you friends for watching our videos and God bless you all.